ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ரொம்ப ஸ்பைஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி நான் வந்து பேல்பூரி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி நான் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, இவ்வளோ தான். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஒரு பெருஞ்சீரகம் ஒரு பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு போட்டிருக்கேன். இது நல்லா வந்து எந்த அளவுக்கு பைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு இது அரைச்சேன். நீங்களும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இதில் வந்து பானிபூரி வறுத்துருந்தேன். அந்த எண்ணெய் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அரைச்சிட்டு வந்தோம் பார்த்திங்களா விழுது, அதையும் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஆட் பண்ணி கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் வேறு எந்த மசாலாவுமே யூஸ் பண்ணலை, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருந்தேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேருவா டேஸ்ட்டுக்கு வந்துருந்துச்சு. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதி விட்டுட்டு நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம இதில் வந்து தூவிட்டோம்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து பானிபூரி சேர்வா வந்து ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட பானிபூரி நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ சேர்வா அந்த டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக செய்யலாமா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பானிபூரி வந்து வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஒரு கிண்ண அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். காணும் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து நல்லா எந்த அளவுக்கு நம்ம வந்து பானிபூரியை வந்து நல்லா நொறுக்கி போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நொறுக்கி எடுத்துக்கலாம். நான் நல்லா உடச்சிருக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து பானிபூரி வந்து நல்லா வந்து கை விட்டு நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். பொரி இருந்தால் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பொரி மிக்சர் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு என்கிட்ட பானிபூரி பொரிக்கிற அந்த இது மட்டும்தான் இருந்தது, பானி மட்டும்தான். நான் அதனால் அதை மட்டும் வச்சு சிம்பிளாக செஞ்சுட்டேன். உங்கள்கிட்ட பொரி அது மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா உடச்சி போட்டுக்கிட்டேன். இந்த டைம் வந்து நம்ம காணியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கை அளவு போட்டுக்கலாம். மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுடுங்க, ஃபைனலாக வந்து யூஸ் ஆகும். இதையும் நம்ம நல்லா போட்டுட்டு நம்ம சேர்வா பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்வா சப்போஸ் ஆறிடுச்சுன்னா நீங்கள் ஒரே தடவை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க. நம்ம சுட சுட சாப்பிட்டா தான் வந்து பேல்பூரி வந்து டேஸ்ட்டாக இருக்கும், கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நான் காணி கொஞ்சம் எடுத்து வச்சேன் பார்த்திங்களா, அதையும் நான் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து ஆயின் வந்து நம்ம அதை நல்லா சாப் பண்ணி போட்டோம்னா சூப்பரான பானிபூரி வந்து ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.